ஜூலை மாதம் 12ஆம் தேதி சென்னையிலிருந்து சேலம் வரக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் கள்ளக்குறிச்சிக்கு அடுத்து உள்ள கனியாமூர் பகுதியில் ஒரு கார் தீப்பிடிச்சு எரிஞ்சு விபத்துக்குள்ளாயிருக்குது. காரில் பயணம் செஞ்சவங்க பாதுகாப்பாக வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு இறங்கிட்டாங்க. இது மாதிரி கார் ஏன் ரன்னிங்கில் தீப்பிடிச்சு எரியுது அப்படின்னா அதுக்கு ஒரு சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகிறதுனால கார் தீப்பிடிக்கலாம். கூலண்ட் ஆயில் கம்மியாக இருக்கிறது, ரேடியேட்டர் சரியாக வேலை செய்யாமல் போகிறது, இன்ஜின் ஆயில் லீக்கேஜஸ் அல்லது பெட்ரோல் லீக்கேஜஸ், ஷார்ட் சர்க்கியூட், தரமற்ற ஒயரிங் மற்றும் தவறான முறையில் பொருத்தப்பட்ட ஆஃப்டர் மார்க்கெட் அசசரிஸ் போன்ற பல காரணங்களால் கார் இந்த மாதிரி ரோட்லேயே தீப்பிடிச்சு எரியலாம். இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் கார்களில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்லேயே இன்ஜினில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வார்னிங்காக காட்டிடும். ஸோ அதை சரியாக கவனித்து வண்டியை டிரைவ் பண்ணிங்கனாவே போதும். மேலும் உங்கள் காரை சரியான டைம் இன்டர்வலில் கரெக்டாக சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்கள். இன்ஜின் பகுதியில் ஏதாவது ஆயில் லீக்கேஜஸ், பெட்ரோல் லீக்கேஜஸ் இருந்தாலுமே இன்ஜின் ஹீட்டுனால தீப்பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆஃப்டர் மார்க்கெட் அக்சசரிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா லைட்டு, ஹாரன் போன்ற ஃபிட்டிங்கை பண்ணாதீங்க. அப்படி பண்ணணுங்கிற தேவை இருந்தால் கண்டிப்பாக தரமான பொருட்களை பயன்படுத்தி பிளக் அண்ட் ப்ளே மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். ஒரிஜினல் ஒயரிங்கை கட் பண்ணாமல் பிளக் அண்ட் ப்ளே மெத்தடை யூஸ் பண்ணும்போது இது போன்ற தீப்பிடிச்சு எரியக்கூடிய ஆபத்தை நம்ம தவிர்க்க முடியும். மேலும் லாங் டிரைவ் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டயர் அண்ட் பிரேக் பேட் ஓவர் ஹீட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் ஒரு ½ hour பிரேக் எடுத்து போகும்போது டயர் ஓவர் ஹீட் ஆகாமல் நம்ம தடுக்கலாம். ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய அளவிலான தீயணைப்பான் காரில் வச்சுக்கிறது எப்போவுமே நல்லது. ஸோ எப்போவுமே சேஃபாக டிரைவ் பண்ணிட்டு போங்க.